பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற வார்த்தை 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின் அடிப்படையில ஆயத்தப்படுத்தும் தேவனாய் இந்த வருடத்தில் வெளிப்படப் போகிறார். எதற்காக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11லிருந்து 13ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, பல்வேறு போராட்டங்கள் நம்முடைய வாழ்வில் இனி வரப்போறதுனாலும், இதுவரை இருப்பதினாலும், அதை மேற்கொள்ளவும், அதை அழிப்பதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். அது எப்படி என்று சொன்னால், அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்து, அதன் மூலம் பிசாசை ஜெயிக்க வைக்க போகிறார். எப்படி என்று சொன்னால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தின் வரை நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்முடைய வாழ்விலே கொடுத்து, அது நிமித்தம் பிசாசை நாம் மேற்கொள்ளவும், நாம் இதுவரை தோத்து கொண்டிருந்த காரியத்துல, இதுவரைக்கு நாம் தவித்து கொண்டிருந்த காரியத்துல நமக்கு ஜெயத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, அவருடைய பிள்ளையாக நின்று அவருடைய வருகையிலும் நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் நிற்பதற்காக இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவர் சொன்னபடி ஆயத்தப்படுவதற்கு நாம் செவி சாய்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மேன்மையானதை தருவார். ஆமென்.